அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெரிய பாட்டு புஸ்தகம் இருக்கிற 215வது பாடல். பெரிய பாட்டு புஸ்தகம் இருக்கிற 215வது பாடல். ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரம் நாதா என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரம் நாதா ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரம் நாதா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா
மீண்டும் இந்த நாளிலே நாம் ஒருவரோடு சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த மகா பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியதா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய சபை கட்டடமானது கட்ட முடியப்பட்டு 4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறதுனால ஆண்டவர் கட்டி கொடுத்த இந்த ஆலயத்திற்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த வருஷத்துல ஒவ்வொரு வருடமும் இந்த நாளிலே நம்ம அதை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். சர்வவல்லமை தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாளில் அதை நினைவு கூறும்படிக்காய் பிரைஸ் தி லார்ட். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆலயத்தை கட்டினது ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆலயத்தில் 2 ஆராதனைகளை நிச்சயமாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய திட்டமும் சித்தமும் இந்த பகுதியிலே விளங்கத்தக்கதாக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷத்தோடு கூட பிரைஸ் தி லார்ட். பெரிய பாட்டு சில 2929வது பாடல். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா. இந்த கொரோனா நாட்களில் நாங்கள் இங்கு வர முடியாமல் போனாலும் அங்கே இருந்து நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, வேதனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, வேதனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும்,
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ நம்மை நடத்துகிற தேவன், சர்வவல்லமையுள்ள தேவன். ஹalleluya. அதுனரபாஷரல பாபா. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் எழுந்து பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை செய்தே, மதிலை தாண்டியே பெயர்த்தான். தண்ணீரை கடந்து சோதனை செய்தே, மதிலை தாண்டியே பெயர்த்தான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. நன்றி. எல்லாரும் சொல்லுவோமா?
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த கூட்டத்தை ஆசீர்வதி கொடுக்கும்படியாய் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க சுருக்கமாய். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆமே ராஜா ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் இந்த நேரத்தில் எதற்காக கூடியிருக்கிறோம் என்பதை தேவனாகி கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறீங்க. அதற்காக ஆமே ராஜா ஸ்தோத்திரம். 2017ஆம் ஆண்டு இந்த நாளிலே கர்த்தாவே கிருபையாக இரக்கத்தினாலே ஆமே ராஜா ஆராதிக்கும் ஸ்தலமாக ராஜா. ஆமாப்பா, நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நீர் செய்த நன்மை தகப்பனே ஸ்தோத்திரம். சபையாராக விடுதலையாக உட்கார்ந்து ஆராதிக்கும்படி இந்த ஸ்தலமே சபா நீர் கொடுத்த இந்த ஸ்தலத்துக்காக ஆமென் தகப்பனே ஸ்தோத்திரம். ஸ்தலத்தை கட்ட இம்மட்டும் நடத்தி கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதில் கூடி வருகிற அப்பா அமர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவ ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற விடுதலைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு சமாதானத்தை அருகே ஆசீர்வதித்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஆமே ராஜா ஸ்தோத்திரம். இப்படியாக தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். 4 வருடங்களை முடித்து ஒரு புதிய கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஆண்டுகொள்ள பிரவேசிக்க தேவன் கிருபை பாராட்டுகிறது. அதற்காக ஸ்தோத்திர ராஜா. அதற்காக நன்றி சொல்லும்படியாக நாங்கள் சபையாராக ஆமே ராஜா நாங்கள் இந்த வேளையில் ஒரு மனதோடு கூடி இருக்கிறப்பா. ஆமாப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் அந்தவே சமூகத்தில் எதற்காக கூடியிருக்கிறோம் அதை தேவன் வாக்கை செய்து ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக சிந்திக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவரை வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய தாசர் ஆண்டவரை பிரயாசப்பட்டு இதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா நம்முடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்ட வார்த்தைகள் தேவ ஜனங்களுக்கு அதை பிரயோஜனப்படுத்தி கொடுக்கும்படியாக சிந்திக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா எல்லா துதிக்கான மகிமைக்கே சென்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்வம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் எனக்கு கடந்த 2 நாட்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே இந்த நாளை குறித்த ஒரு பெரிய வேதனையா இருந்தது. கடந்த 3 நாட்களிலே நான் நினைத்தேன் எப்படி லாக்டவுன் எடுக்கப்படும், சனி ஞாயிறு 2 நாட்களுக்கு ஒரு விசேஷித்த கூட்டத்தை வைத்து விடுவோம், ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரரை அழைத்து விடுவோம் என்று சொல்லி நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நிராசையாய் போய்விட்டது. ஆனாலும் என்னுடைய ஆவியிலே இந்த நாளை நம்ம நன்றி சொல்லாம நாம எப்படி இருக்க முடியும்? இந்த நாளை குறித்து நம்ம நன்றி சொல்லாம எப்படி இருக்க முடியும்? 3 மாதத்துல தெய்வம் நமக்கு இந்த அருமையான வீட்டை கட்டி கொடுத்தாரே, இந்த ஜெப வீட்டை தேவ பிள்ளைகள் ஆராதிக்கும்படி கட்டி கொடுத்தாரே, எப்படி நம்ம நன்றி சொல்லாம இருக்க முடியும்? நம்முடைய ஆயுசு நாள் வரைக்கும் நம்ம நன்றி சொல்லாம இருக்க முடியாதே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே அந்த நாளை எண்ணி நான் அதிகமாய் ஆண்டவருக்கு காலையிலே நாங்கள் குடும்பமாய் ஸ்தோத்திரம் செலுத்தினோம். ஆனாலும் சபையாராகிய உங்களுக்காக தேவன் கட்டி கொடுத்த ஸ்தலம் அல்லவா, அதனால சபையார் எல்லாரும் சேர்த்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் மத்தியத்துல தான் அருமையான தம்பிகளிடத்தில் நான் பேசினேன். உடனடியாக எல்லா ஒழுங்கையும் செய்து கொண்டார்கள். ஆகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இப்பொழுது நாம் ஒரு சில சாட்சிகளை நாம் கேட்கும்படியா இருக்கிறோம். சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக, சர்வவல்லமுள்ள தேவன் தமது மகத்துவமான காரியங்களை நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் இந்த சபையை குறித்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அந்த சபைக்குரிய தேவ பிள்ளைகளாகி நீங்கள் உங்களுடைய இருதயத்துல இந்த நிமிஷத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்க சொல்லி ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்த முடியாது. பட்சமாய் அதனாலதான் கடைசி நிமிஷத்துல ஒரு சில இடத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தருடைய ஆவியானவர் திடீரென்று யாரையாவது சாட்சி சொல்ல ஏவினால் அவரிடத்தில் நான் சொல்லுவேன். ஆகவே தான் இந்த ஜூம் மீட்டில் கலந்து கொண்டிருக்கிறீங்க, நிறைய இடத்துல வந்து கலந்து கொண்டிருக்கிறீங்க. எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய தேவன் தாமே நம்மை ஒன்று இணைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு ஸ்தோத்திர கூட்டம்னு சொன்னா எப்படி வருவோமோ அது போலவே எல்லாரும் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் முதலாவது அருமையான சகோதரி பாக்கியம் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் தேவனுடைய கர்த்தர் செய்த தேவன் செய்த நன்மைகளை சொல்லி ஆரம்பத்தில் கூட இருப்பதனால அவர்கள் இந்த சாட்சி அவர்கள் அறிவிப்பார்.
கர்த்தர் சோதரம் அடிமை கூட இந்த வேலையில் சொல்லி சாட்சி நிறுத்தின தேவாதி தேவனை நாங்கள் சோதிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் நம்ம சபையை கர்த்தர் கண்மண் போல பாதுகாத்தார். இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக கீழே இருந்து நாம் ஜெபித்து கொண்டு இருந்தோம். விசுவாசத்தில் உழைக்காரமாக ஜெபித்து கொண்டு இருந்தோம். அந்த இடம் நம்மளுக்கு ஆராதிக்கிறதுக்கு நெருக்கமாக இருந்தபடினால நம்ம எல்லாம் ஒருமுகப்பட்டு நம்ம ஜெபித்தோம் கர்த்தரத்தில். அப்படியாகவே கர்த்தர் இந்த மேல் அறையிலும் கூட ஜப வீட்டை கட்டி கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். நன்றி செலுத்துகிறோம். ஊழியக்காரருக்கும் கூட கர்த்தர் கொடுத்த வார்த்தை இங்கே மேலே வந்து ஜெபித்து கொண்டு அந்த கட்டணம் போட்டப்ப ஜெபித்து கொண்டு இருப்பார். அநேக விசுவாச பிள்ளைகள் எல்லாம் இதற்கு நிறைய காரியங்களை நல்ல உதவிகளை கொடுத்து பல காரியங்களை கொடுத்து ஜெபத்தில் தாங்கி நீங்கள் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு நன்றி. தொடர்ந்து ஊழியக்காரர்களுடைய வார்த்தை நான் சொன்னதை நிறைவேறும் அளவும் கைவிடுவதில் என்று சொல்லி அந்த வாக்கு தத்துவம் கொடுத்தார். இந்த ஜப வீட்டை கட்டி கொடுத்ததுக்கு முன்பாக அதை பிடித்து கொண்டு உறுதியாக ஆண்டவரிடத்தில் ஊழியக்கார குடும்பமாக போராடி ஜெபித்தார்கள். நாம் விசுவாச பிள்ளைகளும் போராடி ஜெபித்தோம். அதன் நிமித்தமாக கர்த்தர் 3 மாதத்துக்குள்ள இந்த மேல் அறையிலை கூட கட்டி அதை பிரதிஷ்டை செய்து நாம் எல்லாரும் கூடி ஜெபிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் தான் சபையை போஷித்து காப்பாற்றுவார். சபையை போஷித்து காப்பாற்றுகிற தெய்வம். அந்த 4 ஆண்டுகளும் சபையும் ஊழியக்காரை விசுவாச பிள்ளைகளையும் காத்து நம்ம எல்லாத்தையும் நடத்தினாரு. இந்த 5வது ஆண்டு கூட முதல் நாள் கூட எல்லா பிள்ளைகள் விசுவாச பிள்ளைகள் இந்த நேரத்தில் கூடி எல்லாரும் இருப்போம். இருந்தாலும் கூட சூழ்நிலை காரணமாக நம்ம எல்லாம் கூடியிருக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த முடியாது. கர்த்தர் தெரிவு செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி. 4 ஆண்டுகளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் ஊழியக்காரரின் குடும்பத்தையும் விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் தான் காப்பாற்றினாங்க. ஏன்னா சபை வந்து அவரோட இதுதான். ஏசப்பாவுடைய சபை அவர் ரத்தத்தினால மீட்டு கொண்ட சபை. நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் அந்த 4 ஆண்டுகள் கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த 5வது ஆண்டையும் கூட கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்து என்று சொல்லி இந்த நேரத்தில் சாட்சி சொல்லி முடிக்கிறேன். வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை நாம் திருப்பலாம். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த நாளிலும் இந்த நாளுக்காக ஆண்டவருடைய வார்த்தைலாம் இருந்தது போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை மிக பிரதானமான வார்த்தை. வாசிங்க. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய வீடு இது 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 யாருடைய வீடு? கர்த்தர் நமக்கு 4 வருஷத்துக்கு முன்ன கட்டி கொடுத்தார். யாருடைய வீடு இது? ஆமா, இது யாருடைய வீடு? தேவனுடைய வீடு. இது கர்த்தருடைய வீடு. இது கர்த்தருடைய, இது என்னுடைய வீடு. இது எல்லா ஜனங்களுக்கும் ஜெபம் வேணும். இங்க வந்து எல்லாம் ஜெபம் பண்ணலாம். அப்ப அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைச்சிங்க. ஜெபிக்கிறவங்க ஜெபிச்சீங்க, கொடுக்குறவங்க கொடுத்தீங்க, பொருள் வாங்கி கொடுக்குறவங்க கொடுத்தீங்க, சிமெண்ட் வாங்கி கொடுக்குறவங்க கொடுத்தீங்க, செங்கல் வாங்கி கொடுக்குறவங்க கொடுத்தீங்க, பணம் கொடுக்குறவங்க கொடுத்தீங்க. இதெல்லாம் சேர்ந்து அவருடைய வீட்டை எல்லா ஜனங்களுக்காக கட்டணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வீடு. இது டேவிட் சின்னசாமியுடைய வீடு இல்லை. இது வந்து இபிஎம் வீடு அப்படின்னு சொன்னாலும் இது வந்து எவாஞ்சலிக்கல் பவர் மினிஸ்ட்ரிக்காக கர்த்தர் கொடுத்த அவருடைய வீடு. அல்லேலூயா. அல்லேலூயா. இது அவருடைய வீடு. அவருடைய வீட்டுல எல்லா ஜனங்களும் இந்த வீட்டை ஜெப வீடு அப்படின்னு சொல்லணுமோ. ஜெப வீடு அப்படின்னு சொல்லணும். அது எங்க எழுதி இருக்கிறதுன்னு சொல்றாரு. எங்க எழுதி இருக்குது? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 56ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை சீக்கிரமா அகஸ்டின் வாசிப்பார். கர்த்தரை சேவிக்கவும். கர்த்தர் ஏசாயா 56-6-7 வசனங்கள். கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாகாதபடி ஆசிரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழப்படுவேன். அவர்களுடைய சர்வாக தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஜெப வீடு எனப்படும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து
சுமார் 1000 வருடங்களுக்கு பிறகு அந்த வார்த்தையை சொல்றார். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் இது. மார்க்கு சுவிசேஷம் 11:17 இயேசு சொல்றார், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். நாகப்பட்டினத்தில் இருக்கிறவங்களுக்கும், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும், மற்றும் எல்லா இடங்களில் இருந்து வந்த மக்கள் எல்லாருக்கும் வந்து ஜெப வீடு. என்னுடைய ஜனங்கள், தர்மபுரியில் இருந்து வந்தவங்களுக்கும் ஜெப வீடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்னுடைய ஜெப வீடு எல்லா ஜனங்கள் அப்படின்னு சொல்றாரு. அங்க எல்லா ஜனங்கள் யார்? அந்த ஜனங்கள் ஒரு 7 வகையான ஜனங்கள் அதுல சொல்றாரு. வாசிங்க அந்த 56ஆம் அதிகாரத்துல ஏசாயா 56ல கர்த்தரை சேவிக்கும்படிக்குள்ளான ஜனம், கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கும் ஜனம். ஒன்னே கர்த்தரை சேவிக்கும் ஜனம், கர்த்தரை ஆராதிக்கும் ஜனம். இரண்டாவது கர்த்தரை நாமத்தை நேசிக்கும் ஜனம். அவருடைய நாமம் யெகோவா, அவருடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவருடைய நாமம் பரிசுத்தர், அவருடைய நாமம் அதிசயமானது. ஆக அப்படிப்பட்ட நாமத்தை உடையவர். அப்ப அவரை அந்த நாமத்தை நேசிக்கும் ஜனங்கள், அவர் அதிசயமானவருங்க, அதனால அவரிடத்துல வந்தோம் அப்படின்னு ஒரு ஜனம், ஒரு கூட்டம் வரும். ஆக அவருடைய நாமத்தை நேசிக்கும் ஜனம், அவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சில ஜனம். இப்போ ஒரு சிலர்லாம் ஊழியம் செய்யறீங்க, கொடுத்து ஊழியம் செய்யறீங்க. ஆக அதெல்லாம் அந்த ஜனத்துக்குரியவர்களாய் நாம் இருக்கிறோம். அடுத்தது 4வது அவரை சேர்ந்து கொள்ளும் ஜனம், அவரை சேர்ந்து கொள்ளுகிற ஜனம். இன்னைக்கு அநேகர் சேர்த்து கொள்ள மாட்டாங்க பாருங்க. ஐயோ இல்லைங்க, நீங்க அப்படி இருங்க, நாங்க எங்க தெய்வத்துக்கு எடுத்துக்கிறோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நீங்க அவரை சேர்த்து கொள்ளுகிற ஜனம். 5வது ஓய்வு நாளை ஆசரிக்கும் ஜனம், ஓய்வு நாளை ஆசரிக்கும் ஜனம். 6வது தேவனுடைய உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கும் ஜனம். தேவனுடைய உடன்படிக்கையை குறித்து சொல்லும் போது அதை பற்றி கொண்டிருக்கிற ஜனம். அடுத்தது அந்நிய ஜனம். இந்த அந்நிய ஜனம் என்பது தான் நாம இருக்கிறோம். இந்த அந்நிய ஜனம் நம்ம சேர்ந்து கொண்ட ஜனம், நம்முடைய நாமத்தை நேசிக்கும் ஜனம், நாம் அவரை சேவிப்பதற்காக அந்நிய ஜனமாய் இருந்த நம்மை எப்படி அவர் நேசித்தார் என்று சொன்னால், எரேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்க முடியும். 14ஆம் அதிகாரம் 15, எரேமியா 3:14-15 அங்க அழகா சொல்லப்பட்டிருக்க. வாசியே. பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து, உங்களை சீயோனுக்கு, சீயோன் என்பது சபை குறிக்கிறது, சபைக்கு ஜெப வீட்டுக்கு அழைத்து வந்து உங்களுக்கு என் இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை, அவருடைய இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் என்ன குறித்து தான் சாட்சி சொன்னீங்க. எனக்கு சாட்சி உண்டனுடைய காரியம் அல்ல, எல்லாம் தேவனுக்கே உரியது, எல்லாம் தேவனுக்கு உரியது. அவர் உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி, அவருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி அப்படிப்பட்ட ஊழியக்காரனாய் கர்த்தர் என்னை மாற்றினார். அதுதான் விசேஷமானது. ஆகவே அவருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி உங்களை மேய்ப்பதற்கு மேய்ப்பனாக ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அல்லேலூயா. ஆமா, உங்களை மேய்ப்பதற்கு அறிவும் புத்தியும், கர்த்தர் கொடுக்கிற அறிவையும் புத்தியும் வச்சுதான் உங்களை மேய்க்கிறது முடியுது. நம்மளால ஒண்ணு முடியாது. இன்றைக்கு இந்த மேய்ப்பன் இல்லாத ஒரு சபை இல்லாமல் பரலோகம் போக முடியாது. இன்னைக்கு எல்லாம் பேசுறாங்க, டிவியில பேசுறாங்க, எல்லாரும் நல்லதுதான். ஆனா நீங்களே ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ரைட், அற்புதம் செஞ்சுட்டு அவங்க டைரக்டா பார்க்க போக முடியுமா? நிச்சயமாய் முடியாது. ஏன்னா மனவாட்டி சபையை தான் எடுத்துக்கொள்கிறார். தனிப்பட்ட நிலையில ஒரு மனுஷன் மனவாட்டின்னு சொல்ல முடியுமா? நெவர். ஆகவே எதுக்காக சபை ஆட வச்சிருக்கிறாரு? அப்போ பிரசங்கம் பண்றவங்க நீங்க எவ்வளவுதான் நீங்க அதாவது உங்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்தாலும் ஆவிக்குரிய சபையிலே போய் சேர்ந்து அந்த ஊழியக்காரனோடு கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருங்கள்னு பேசணும். இன்னைக்கு அதை பேசுறதுக்கு மறந்துடுறாங்க. ஆக அப்படிப்பட்ட மறதியான நிலையில ஜனங்கள் சரி பரவாயில்ல, ஆராதனைக்கு போகலன்னா பரவாயில்ல, ஆராதனை இல்லைன்னா பரவாயில்ல, ஊழியக்காரன் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எதுக்காக, எப்படி மகிழ்ச்சி வரும் உங்களுக்கு? எந்த மகிழ்ச்சியினால் அவர்கள் தேவராஜ்யத்துக்கு போவாங்க? இப்போ இதெல்லாம் கவனிக்க. வேதத்துல கந்தாகே என்கிற
என்கிற மந்திரி எருசலேமிலே தேவனை தொழுது கொண்டு போய் கொண்டிருக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வைத்து படித்துக் கொண்டு போகிறான். படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு விளக்கம் சொல்றதுக்கு தெரியாது. விளக்கம் சொல்றதுக்கு தெரியும், அவனுக்கு தெரியல. ஆகவே அவனுடைய இருதயத்தை அறிந்த தெய்வம் பிலிப்புவை அந்த கந்தாகமத்திற்கு வனாந்திரத்துக்கு அனுப்புகிறான். வனாந்திரத்தில் அனுப்பி ரதத்தோடு கூட ரதத்துல வராம அவனோட போய் பேசுன்னு சொல்ற. அப்போ ஓடி போய் அவனோட கூட பேசும்போது என்னையா வாசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் ஏசாயா தீர்க்கதரிசன வசனத்தை பார்த்து, அப்படியா சரி படிச்சுட்டு இருக்கிறீங்க, ரைட் தான், இதனுடைய விளக்கம் தெரியுமா? எனக்கு யாராவது ஒருத்தர் சொல்லலன்னா எப்படி எனக்கு விளக்கம் தெரியும்? டிவியில 2 நாளைக்கு பேசுவாங்க, இல்ல ஒவ்வொரு நாள் அரை மணி நேரம் பேசுவாங்க. இதுல விளக்கம் வந்துருமா? விளக்கம் வந்துவிட முடியுமா? விளக்கம் வருவதற்குண்டான வாய்ப்பு கிடையாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரத்துல எத்தனை நேரம் நம்ம தேவனுக்கு அர்ப்பணித்து இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நல்லா சிந்திக்கணும். ஆக தேவ ஜனம் சபைக்குட்பட்டிருக்கிற ஜனம். அப்போ 53வது அதிகாரம் ஏசாயாவை படித்துக் கொண்டு போகிறான். இது யாரை குறித்து சொல்லுகிறது தெரியாமலே படித்துக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகளை கேட்டுக்கொண்டு இன்னும் தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சபையினா என்ன தெரியாது. அப்ப என்னுடைய ஜப வீடு, என்னுடைய ஜப வீட்டுல வந்தா மகிழ்ச்சியாக்குவே அப்படின்ற. அப்போ ஜப வீடு இருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு தேவனுடைய பிள்ளைகள். அப்போ அன்றைக்கு 53ஆம் சங்கீதத்தை 53வது அதிகாரத்தை வாசித்து கொண்டு போன கந்தாகை மந்திரிக்கு பிலிப்போவை கொண்டு அங்கே சொல்லி ஞான ஸ்நானம் கொடுத்து அனுப்புகிறார். இப்ப ஞான ஸ்நானம் கொடுக்கிறது உங்களுக்கு அற்புதம் செய்வாரு, உங்களுக்கு அடையாளம் செய்வாரு, ரைட்டு தான். யார் ஞான ஸ்நானம் கொடுக்கிறது? அங்க கள்ளன் ஞான ஸ்நானம் எடுக்காத பள்ளம் போயிட்டான், அந்த மாதிரி போக முடியுமா? எல்லாம் தேவ பிள்ளைகள் சிந்திக்கும். ஆகவே தேவ ஜனம் தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே சபை முக்கியமானது, ஜெப வீடு முக்கியமானது. ஆகவே கர்த்தரை சேவிக்கும் ஜனம் ஒரு கூட்டம், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கும் கூட்டம், அவருக்கு ஊழியம் செய்யும் ஒரு கூட்டம், அவரை சேர்ந்து கொள்ளும் ஒரு கூட்டம், ஓய்வு நாளை ஆசரிக்கும் கூட்டம், தேவ உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கும் ஒரு கூட்டம், அந்நிய ஜனமாகிய தெருவுக்கு ஒருத்தரும் சாதிக்கு ஒருத்தரும் குலத்துக்கு ஒருத்தருமாக நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். இவர்களை எல்லாம் அவருடைய வீட்டுக்கு கொண்டு வராரா? அவருடைய வீட்டுல கொண்டு வந்து என்ன பண்றாரா? மகிழ்ச்சியாக்குவேன் அப்படின்னு சொல்ற. எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? முதலாவது பாருங்க, ஜெப வீட்டில் இவர்களை மகிழ பண்ணுவேன். முதல்ல ஜெப வீட்டுக்கு வந்தோடனே மகிழ்ச்சி, தேவனை ஆராதிக்கும் ஆராதனையிலே மகிழ்ச்சி. ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். டிவியில போய் ஆராதனையை பார்த்துட்டு ஆஹா ரொம்ப சூப்பரா இருக்குது ஆராதனை போயிட்டா, அப்புறம் யாரு அவங்களுக்கு அப்பம் கொடுக்கிறது யாரு, அவர்களை வழி நடத்துறது யாரு, அவர்களுக்கு ஒரு நன்மையான காரியம் தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொள்வாருமா. இப்போ கந்தாகே மந்திரிக்கு ஒரு பிலிப்புவை கர்த்தருடைய ஆவியானவர் அனுப்பி அங்கே பிரசங்கம் பண்ண வச்சு அவனை ஞானஸ்நானம் கொடுத்து அனுப்பினார். அப்படி வேதத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படி நிறைய காரியங்கள் நடந்திருக்கு, சம்பவங்கள் இருக்கு. வாசிங்க ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப புத்தியுள்ள ஆராதனை சபையிலே, புத்தியுள்ள ஆராதனை தேவ வீட்டிலே, ஜெப வீட்டிலே, அங்கதான் ஆராதனை, அங்கதான் சர்வாங்க தகன பலி செலுத்த முடியும். அங்கே சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அங்கே சர்வாங்க தகன பலி செலுத்தப்படுகிறது. அந்த சர்வாங்க தகன பலி அர்ப்பணிப்பு சர்வாங்க தகனம். நம்ம வேதத்துல நம்முடைய சபையில அநேக தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல கேட்டிருக்கிறேன். நீங்கள் சாட்சி சொல்லியிருக்கிறீங்க, ஐயா நான் இவ்வளவு பெரிய வேதனையோடு வந்தேன், ஒரு பாவத்தோடு கூட வந்தேன், ஆனா நீங்க அந்த பாவத்தை கண்டிச்சு உணர்த்தீங்க, எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. நான் அதிலிருந்து அந்த பாவத்தை செய்யாதபடி மனம் திரும்பிட்டேன். ஐயா நான் இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்யணும்னு நினைச்சிட்டு வந்தேன், ஆனால் கர்த்தருடைய ஆவியார் உங்களை கொண்டு பேசினார். இது எப்படி பேச முடியும்? அப்ப கர்த்தருடைய ஆவியார் சபையிலே இருந்தால் தான் உங்களோட கூட பேச முடியும். அப்ப சபைக்குட்பட்டவர்களுக்கு தான் கர்த்தருடைய மகிமையான வார்த்தையுடைய காரியங்கள் வெளியில சொல்லலாம், நல்லது, சுவிசேஷம் அறிவிக்கலாம், நல்லது. ஆனால் சபையுடைய ஒழுங்கு அவசியம். அதான் சொல்றாரு, என்னுடைய ஜெப வீட்டில கொண்டு வந்து மகிழ்ச்சி அடைய பண்ணுவேன். உங்களை மகிழ்ச்சி அடைய பண்றது, அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து மகிழ்ச்சி அடைவது ஒரு பக்கம் தான்.
ஒரு பக்கம் தான். ஆனால் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களுக்காக ஜெபிக்கிற ஒருவரை ஆயத்தப்படுத்தி உங்களுக்காக பல காரியங்களை என்ன சொன்னா அப்ப அவரை சேர்ந்து கொண்டு அவருக்கு ஊழியம் செய்யும் ஜனங்களை ஜெபத்தில் கொண்டு வருவாங்கிறாரே, அது எப்படி வர முடியும்? ஆகவே தேவ பிள்ளைகள் நன்றாய் கவனிக்கணும். ஆக சர்வாங்க தகன பலிகள் செலுத்துவதற்காக நாம் ஜெப வீட்டுக்கு வருகிறோம். சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவதற்காக அந்த மார்க்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனம். அப்போ சர்வாங்க தகனத்தை வாரம் ஒரு தடவை தன்றி சோத்திரம் அப்படின்ட்டு போனா போதுமா? சர்வ அங்கமும் தகன பலியாக செலுத்தப்பட வேண்டும். சர்வ அங்கமும் தகனமாக. அப்போ சர்வாங்க தகன பலி செலுத்தப்படுகிறது. அர்ப்பணிப்பு. ஒவ்வொரு வாரமும் வந்து தேவ சமூகத்தில் வந்து அர்ப்பணிக்கிறோமே, அந்த அர்ப்பணிப்பு அவருடைய பலிகள். அப்படி பலிகள் என்னது? அதை நம்ம சொன்னோம். ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்கு. அதை 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் போது 51:17 தேவனுக்கு கேட்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல 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 அப்படியே நொறுங்குண்டு அப்படியே கண்ணீர் வடிப்பாங்க பாருங்க. அங்கே நொறுங்குண்ட ஆவியானவர் அங்கே கிரியை செய்து கொண்டிருப்பார். சர்வ அங்கத்தை கண்ணினாலே செய்த பாவம், கையினாலே செல்போன்ல பல அசுத்தமான காரியங்களை செய்து கொண்ட பாவம், தன்னுடைய இருதயத்திலே செய்த பாவம், தம்முடைய கால்களை வீணான இடங்களுக்கு கொண்டு சென்ற பாவம், இவைகளை எல்லாம் அங்க நொறுங்குண்ட பலியாக சபையால் அர்ப்பணிக்க முடியும். சும்மா வந்து பேசிட்டு போறதுல பிரயோஜனம் இல்லை தேவனுடைய பிள்ளைகள். அதுக்காகத்தான் கர்த்தர் என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஜெப வீட்டுல கொண்டு வந்து மகிழ்ச்சி அடைய பண்ணுவான். அந்த மகிழ்ச்சி ஒரு நாள் மகிழ்ச்சி அல்ல, ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி அடைய பண்ணுவதற்கு தான் கர்த்தர் நமக்கு வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வேதத்தை சரியாக புரிந்து கொண்டு படிப்பதற்காகத்தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார், மேய்ப்பனை வைத்திருக்கிறார். ஆகவே தேவ ஜனங்கள் நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது. இந்த சங்கீதம் 51:17 பாருங்க, படிங்க சீக்கிரம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நறுங்குண்ட இருதயத்தோடு கூட வந்து தேவ சமூகத்தில் ஆராதிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி நம்மை மகிழ்ச்சி அடைய பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கொண்டு ஆராதிக்கும் ஆராதனை தேவனுடைய வீட்டிலே, ஜெப வீட்டிலே. நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லிட்டாரு. அப்ப அந்த ஆலயத்தை சரீரத்தை நாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கொண்டு ஆராதிப்பதுதான் விசேஷமானது. நமக்கு டைம் இல்ல, நம்ம குடும்பத்துல டைம் இல்ல, நம்ம ஃபுல் பிஸி மேனா இருக்கிறோம். அப்ப என்னைக்கு தான் ஆராதனை செய்யறது? எப்படித்தான் பிள்ளைகளை வளர்க்கிறது? எப்படித்தான் சபையுடைய ஒழுங்குகள் இருக்கிறது? எப்படித்தான் ஆண்டுடைய பரலோகத்தை குறித்ததான செய்திகளை நம்ம அறிந்து கொள்வது? படிச்சுட்டா உடனே தெரிஞ்சிருமா? நிச்சயமா முடியாது. பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்க ஊற்றப்பட்டார்? 120 பேர் மேல் மாடியிலே காத்திருக்கும் போது ஊற்றப்பட்டார். அதற்கு பிறகுதான் தைரியம் கொண்டார்கள், பிரசங்கம் பண்ணினார்கள், சபைகளை கட்டினார்கள், சபைகள் எழுப்பப்பட்டது. சபையை துன்புறுத்துவதற்காக சவுல் எழுப்பினார். சவுலை கர்த்தர் பிடித்து அவனை ஊழியக்காரராய் மாற்றினார். அவன் சபைகளை ஸ்தாபித்தான். அப்ப எதுக்கு சபை? தேவன் நம்மை அவருடைய ரத்தத்தினாலே, சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டதான் சபை. அல்லேலூயா. ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை, அது தேவனுடைய வீடு. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிறது. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பலிகள் அப்படின்னு சொல்றார். பலிகள் என்பது பல விதங்களில் இருக்கிறது. 3 பலிகளை குறித்து நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், சமயம் கடந்து போனது. எபிரேயர் 13:15 ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13:15-16 ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்துறோம், ஜீவ பலியாக நாம் எப்படி கொடுக்கிறோம். கடைசியாக உபாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நீங்க படிப்பீர்களால் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அப்படின்னு சொல்றார். உபாகமம் 12, 5, 6, 7. அப்போ இது டிவியில வேணா நல்லா இருக்கும், ஆனா தேவனுடைய ஒழுங்கின் முறையில, சபைக்கெடுத்த ஒழுங்கின் முறையில இது சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நீங்க ஒப்பிட்டு பாருங்களேன். சீக்கிரம் படிங்களேன். உபாகமம் 12, 5, 6, 7 வசனங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி
உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன கோத்திரங்கள் சொல்லி 7 வகையான ஜனம். அப்ப அந்த கோத்திரங்கள் எல்லாம் ஜனத்துக்குள்ள வர்றாங்க. தெரிந்து கொள்ளும் ஸ்தானம். அல்லேலூயா. பல்லக்காட்டு புதூர்ல சபை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆக கூகுளூர்ல ஒரு சபை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பவானியிலே கர்த்தர் சபையை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். ஆக மாயபுரத்தில் கிளை சபை ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆக தெரிந்து கொள்ளும் ஸ்தானம், கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானம். ஹல்லேலூயா. அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி போகணும். அவருடைய வாசஸ்தலத்தை நாடி போகணும். இந்த வாரத்தில் அருமையான சகோதரி நம்ம மக சரண்யா அங்க பனமரத்துப்பட்டியில் பனங்காட்டூரா அது என்னமோ ஊர்ல திருச்செங்கோட்டு பக்கத்துல இருந்து ஓடி வந்து என்னையும் அம்மாவையும் பார்த்துட்டு தசோபாகத்தை கொடுத்துட்டு காணிக்கை கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போனான். அல்லேலூயா. அப்ப நாடி வந்தார்கள், நாடி வந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாடி வர எதுக்கு? அவருடைய வாசஸ்தலம், அவருடைய ஸ்தலம் இது. அவருடைய ஸ்தலத்துக்கு நாடி தான் வரணும். அதை விட்டு போட்டு எங்க போய் நாட போறது? எங்க போறது? நாடி போறது? அப்பதான் வேற சொல்லுது, தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகி அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய் உங்கள் சர்வாங்க தகனத்தையும் உங்கள் பலிகளையும் தசமபாகங்களையும் உங்கள் கைகளுக்கு ஏறெடுத்து படைக்கிற காணிக்கை படைப்புகளையும் உங்கள் பொருத்தனை காணிக்கைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே சந்தோஷமாய் புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவருக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களா? நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோடு சந்தோஷம் செஞ்சீங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானம், அதுதான் தேவனுடைய சபை, அதுதான் தேவனுடைய வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வசனம் அது அவ்வளவு அழகாய் சொல்லுகிறதுங்க. தேவனுடைய வார்த்தையை முத்தம் கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுக்கு என்றால் அந்த வார்த்தை அவ்வளவு அழகா இருக்கிறது. ஆகவே குடும்பத்தோடு நீங்க சந்தோஷம், நான் என்னுடைய ஜெப வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன், சந்தோஷப்படுத்த வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் ஜெபத்துக்கு போறாரு, இன்னொருத்தர் யார் கண்டுக்கிறா? சபையில் இருந்தா என்னமாச்சு, பிள்ளை என்னானா, எங்க ஜானக போயிட்டான், வேலைக்கு போயிட்டான், இவங்களை காணங்க, எங்க காணவங்கள அப்படின்னு நம்ம கேட்போம். அங்க கேட்க முடியுமா? டிவி நிகழ்ச்சியில கேட்க முடியுமா? டிவில கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்ப சபை என்பது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம். மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல, இந்த ஸ்தானத்துல கர்த்தரை சேவிக்கும் ஜனம், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கும் ஜனம், அவருக்கு ஊழியம் செய்யும் ஜனம், அவரை சேர்ந்து கொள்ளும் ஜனம், ஓய்வு நாளை ஆசிரிக்கும் ஜனம், உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற ஜனம், அந்நிய ஜனம், இவங்களெல்லாம் ஒன்று கூடி தெய்வத்தை ஆராதிக்கும் ஸ்தலமாகிய இந்த வாசஸ்தலத்தை, இந்த ஜப வீட்டை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஓ, thank you, thank you, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜப வீடு. எத்தனை பிரச்சனை தெரியுமா? கீழே ஜப வீட்டுல கதவை அடைச்சிட்டு வெளியில வந்து உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு வெளியில இருக்கிறவங்களை உள்ள நெருக்குவாங்கன்னு சொல்லி ஏதோ பாடுபட்டல, நான் உனக்கு விசாலமான இடத்தை கொடுத்துருக்கான்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த வீடல்லவா. எப்படி நன்றி சொல்லாம இருக்க முடியும்? எப்படி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்காம இருக்க முடியும்? என்னுடைய ஆயுசு முழுவதும் அதை மறக்கவே முடியாது. ஆகவேதான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியாது. இந்த நாளிலே சபையார் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். கண்களை மூடி பிரைஸ் எல்லாம். ஓ எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நான்
சொல்லாமல் எல்லாரும் சொல்லுவோமே, பயப்படுறது எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். Praise the Lord. நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சர்வவல்லமை தேவனே, நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்த தேவனே நன்றி சொல்லுகிறோம். 3 மாதத்துல இந்த ஆலயத்தை கீழே சீலிங் போட்டு, மேலே சீலிங் போட்டு, உள்ளே பூசி ஆண்டவரே பிரதிஷ்டை செய்து 3 மாசத்துக்குள்ள கட்டி கொடுத்த எங்கள் சர்வவல்லமை தெய்வமே, தெய்வமே, உதவி செய்கிற கரங்களை சபையில் இருக்கிறவரை எழுப்பி சந்தோஷமாய் செபிக்க வைத்து, கொடுக்க வைத்து உதவி செய்த தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே இந்த சபையிலே கூடி ஆராதிக்க முடியாமல் போனாலும் இதோ நாங்கள் ஒரு சிலராய் கூடி ஆராதிக்க கர்த்தர் கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த லாக்டவுன் எடுக்கப்பட வேண்டும், கொள்ளை நோய் அகோரங்கள் அழிக்கப்பட வேண்டும், சீக்கிரத்தில் ஆண்டவரே ஆலய ஸ்தலங்கள் எல்லாம் ஆண்டவர் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் செய்த நன்மையை எவ்விதத்திலாயிரம் நன்றி பலி செலுத்த வேண்டும், எவ்விதத்திலாலும் சோத்திர பலி செலுத்த வேண்டும், எவ்விதத்திலாயிரம் சமூகத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் இந்த ஜூம் மீட்டிங்கை அருமையான வாலிப பிள்ளைகள் ஒழுங்கு செய்து ஆண்டவரே உடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒழுங்கு செய்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து யூடியூப்ல போட போறாங்க, அதை ஆண்டவரை பார்க்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவர் இந்த ஊழியமானது நாளுக்கு நாள் விருத்தி அடைய உதவி செய்வீராக. இந்த ஊழியத்திலே கர்த்தரை சேவிக்கும் ஜனங்களை கொண்டு வருவீராக, கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கும் ஜனங்களை கொண்டு வருவீராக, அவருக்கு ஊழியம் செய்யும் ஜனங்களை கொண்டு வருவீராக. ஆண்டவரே அவரை சேர்ந்து கொள்ளும் ஜனங்களை கொண்டு வருவீராக. ஓய்வு நாளை பரிசுத்தத்தோடு ஆசரிக்கும் ஜனங்களை கொண்டு வருவீராக. உங்களுடைய உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. அந்நிய ஜனங்களை கொண்டு வருவீராக. ஆண்டவரே உங்களுடைய ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுங்கப்பா. மகிழ்ச்சி நீங்க கொடுக்கிறதப்பா, ரட்சிப்பின் மகிழ்ச்சி, ரட்சிப்பின் சந்தோஷம், விடுதலையின் ஆராதனை, இவைகள் எல்லாம் சபையிலே என்னுடைய ஜெப வீட்டிலே நீங்க வைத்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமை பிள்ளைகளுக்காக கோடான கோடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். எல்லாருடைய பிள்ளைகள் நாளிலே பார்க்க, சந்திக்க, பேச உதவி செய்தீங்க, சாட்சி சொல்ல உதவி செய்தீங்க, உங்களுடைய வசனத்தை கேட்டு உதவி செய்தீங்க. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. கிருபை சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவின் சந்தோஷ சமாதானமும் நம்மளோடு உலகம் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.